சோதனைகள் இரண்டு உண்டு. ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். அல்லாஹுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை. இப்படி அல்லாஹ் உலகத்தில் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அது சோதனை தான். வம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை அல்லாஹ் சோதித்தால் எதை கொண்டு? கண்ணியத்தை கொண்டு, அருள்கொடைகளை கொண்டு. இந்த மனிதன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று. சுப்ஹானல்லாஹ். மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று. எப்போது? செல்வம் கிடைக்கும் போதோ, கண்ணியம் கிடைக்கும் போதோ, பதவி கிடைக்கும் போதோ, அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுக்கும் போதோ அவன் கேட்க மாட்டான், ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறான் என்று. கேட்பானா? கேட்பானா? எப்போது கேட்பான்? காசு குறைந்து விட்டால், சம்பளம் குறைந்து விட்டால், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால், உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று. மனிதா, உனக்கு அல்லாஹ் கொடுத்தானே அதுவும் அதுபோல்தான், அல்லாஹ் எடுத்தானே அதுவும் அதுபோல்தான். இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். கொடுக்கும் போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாயா, எடுக்கும் போதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான்.